துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சமாதானத்தை தேடி இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட அந்த சமாதானத்துக்கு ஒரு அமைதி என்பது கிடைக்காமல் அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். காலப்புருஷ தத்துவத்தின்படி 7ஆம் வீடான துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதுமே சமநிலையும் அமைதியும் தான் பிரதானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் வளைந்து கொடுத்து போனாலும் குடும்பத்தில் ஒரு நிரந்தரமான அமைதி கிடைக்காமல் தவித்து வந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே யோசித்திருக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களும் தேவையில்லாத மன கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கெட்ட பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தாலுமே குடும்பஸ்தானமாக 2ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் பார்வையையோ பதிகின்ற போது நீங்கள் ஒரு சுவரை போல பொறுமையாக இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக புயலை கிளப்பிக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு பெரிய தடைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அது குடும்பத்திலிருந்தோ சுற்றி இருப்பவர்கள் இடத்திலிருந்தோ ஏற்பட்டாலும் நீங்கள் எவ்வளவுதான் முடிந்த அளவுக்கு அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தேடிக்கொண்டாலும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் உங்களுடைய உறவினர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவுகளையும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில் தேவையில்லாத மனக்கவலைகளையும் தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இதனால் நிம்மதி என்பது குலைந்து போய்விடும். நாம் அமைதியாக இருக்க நினைத்தாலும் இந்த சூழல் நம்மை நிம்மதியாக வாழ விடவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதை உலுக்கி எடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம எந்த விதமான வம்பு தும்பக்கும் போகிறது கிடையாது. அதே போல் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் அதே போல் இருந்தால் எவ்வளவு நன்மைகளாக இருக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத சில விஷயங்களும் யோசித்து கொண்டே தான் இருப்பீர்கள். எல்லாரையும் சமாதானப்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் இறுதியில் உங்களையே குற்றவாளியாக காட்டும் விசித்திரமான சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எனினும் வரும் காலங்களில் குருவின் பார்வை பலத்தால் இந்த அலைக்கழிப்புகள் நீங்கி குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அமைதி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து போதுமான அளவுக்கு ஒரு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். பணத்தை நீங்கள் நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே தாராள மனமும் அடுத்தவர் கஷ்டத்தை பார்த்து உருகும் குணமும் கொண்ட ஒரு மனிதர்கள். தனக்காரகனான குருவும் லாபாதிபதியான சூரியனும் உங்களுக்கு சாதகமற்ற வீடுகளில் சஞ்சரித்த காலங்களில் உங்களை நாடி வந்து கையேந்தியவர்களுக்கு உங்களால் மறுக்க முடியாமல் உங்களுடைய உழைப்பின் வியர்வை துணிகளான பணத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். நாளைக்கே தந்து விடுகிறேன் என்று சத்தியம் செய்தவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்ட பின்பு உங்களை யாரோ போல நடத்திய கொடுமையை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. கேட்கப்போனால் உங்களுக்கு கோபமும் அவமானமும் மிஞ்சியிருக்குமே தவிர பணம் திரும்ப வந்திருக்காது. தனஸ்தானத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை இந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கினாலும் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தேடி கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ முகம் பார்த்து பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதை தேடி கொடுப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரியான துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறி கொண்டும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களும் செய்த மறைமுகமான துரோகங்களும் உண்டு. நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணியும் ராசி துலாம் ராசி அன்பர்கள்தான். லக்னத்திற்கு 11ஆம் வீடான நட்பு ஸ்தானத்தில் பாப கிரகங்களின் தொடர்பு ஏற்படும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய நண்பர்களே உங்களுக்கு பின்னால் குளிப்பறிக்கும் வேலைகளில் ஈடுபடவும் ஆரம்பிப்பார்கள். முகத்திற்கு நேரே உங்களை புகழ்ந்து பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களின் பலவீனங்களை பிறரிடம் பகிர்ந்து மகிழ்ந்த நொண்டி நண்டுகள் உங்களுடைய நட்பு வட்டத்தில் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்த உதவிகளை மறந்து உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்த துரோகங்களை உங்களால் இன்னும் மறக்க முடியாமல் இன்னும் அது கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த மறைமுக துரோகங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. உங்களுடன் இருக்கும் போலி முகங்களை உங்களுக்குள்ள அடையாளம் காட்டுவதற்காகவோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த இனிமேல் புதிய நட்புகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நட்பு அது மட்டுமல்லாமல் வெளிவட்டார மனிதர்களிலிருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வானது கிடைக்கும். எல்லாரையுமே நீங்கள் நம்பி கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றத்தான் படுவீர்கள். நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் ஆதிக்கத்தால் ஏற்பட்ட சலசலப்புகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் இனிமேல் முற்றிலும் மாறப்போகின்றது. ராசிநாதன் சுக்கிரனின் சுபத்துவத்தாலும் குரு பகவானின் சுபப்பார்வை பலத்தாலும் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி வந்துவிடும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். வீட்டின் உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒற்றுமையை பலப்படுத்தியும் கொடுக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலிக்கும். நமது குடும்பத்தில் எப்போதுதான் நிம்மதி வருமோ என்று ஏங்கிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொரு நாளையும் திருவிழா போல கொண்டாடும் நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கவும் ஆரம்பிப்பார்கள். வீட்டில் மகிழ்ச்சி பூக்கள் எல்லாமே மலர்ந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களை தேடி வந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் தலையீடுகளும் இனிமேல் சூரியனை கண்ட பனி போல விலகவும் வைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் தேவையற்ற சந்தேகங்கள் யாவும் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் செய்யும். உங்களுடைய துணையின் மனதில் உங்களுக்கான பாசமும் அரவணைப்பும் பல மடங்கு அதிகரித்து இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த கணவன் அல்லது மனைவி இனிமேல் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பிப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறும். தம்பதியர்களுக்கு இருந்த இடைவெளியானது குறைந்து மனதிற்குள்ள இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை நாள் சண்டை போட்டோம் என்ற ஒரு உருகும் அளவிற்கு அந்யோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். மனதிற்குள் இருப்பதை ஒவ்வொன்றையும் வெளியில் பேசி ஒவ்வொருவரும் இந்த ஒரு நேரத்தில் கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரனின் அருளால் செல்வமானது பெருகிவிடும். உங்களுடைய ராசிநாதனும் சுகபோகங்களுக்கு அதிபதியுமான சுக்கிர பகவான் இனிமே உங்களுக்கு சாதகமான வீடுகளில் சஞ்சரித்து மாளவிய யோகத்தின் பலன்களை அள்ளித்தரப் போகிறார்கள். இதனால் உங்களின் பொருளாதார நிலைமை மிரள வைக்கும் அளவிற்கு ஒரு உயரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிர்பாராத தனலாபம், பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகவும் ஆரம்பிக்கும். கடன் சுமைகளில் இருந்த முழுமையாக விடுபடுவதற்கான வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்துவிடும். கையில் எப்போதுமே பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலமும் இதுவாக மாறிவிடும். சுக்கிரனின் அருள் பார்வை உங்கள் மீது பதிவதால் வறுமையும் பணத்தட்டுப்பாடும் உங்களுடைய முகவரியை விட்டே ஓடிவிடும். நீங்கள் நினைத்த சொகுசு வாழ்க்கையை வாழ தேவையான அத்தனை செல்வங்களையும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் ஒன்று சேரும். வீட்டின் உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒற்றுமையை பலப்படுத்தியும் கொடுக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்து மங்கள சப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலிக்கும். நமது குடும்பத்தில் எப்போதுதான் நிம்மதி வருமோ என்று ஏங்கிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொரு நாளையும் திருவிழா போல கொண்டாடும் நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கவும் ஆரம்பிப்பார்கள். வீட்டில் மகிழ்ச்சி பூக்கள் எல்லாமே மலர்ந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களை தேடி வந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் தலையீடுகளும் இனிமேல் சூரியனை கண்ட பனி போல விலகவும் வைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் தேவையற்ற சந்தேகங்கள் யாவும் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கவும் செய்யும். உங்களுடைய துணையின் மனதில் உங்களுக்கான பாசமும் அரவணைப்பும் பல மடங்கு அதிகரித்து இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த கணவன் அல்லது மனைவி இனிமேல் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பிப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறும். தம்பதியர்களுக்கு இருந்த இடைவெளியானது குறைந்து மனதிற்குள்ள இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை நாள் சண்டை போட்டோம் என்ற ஒரு உருகும் அளவிற்கு அந்யோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். மனதிற்குள் இருப்பதை ஒவ்வொன்றையும் வெளியில் பேசி ஒவ்வொருவரும் இந்த ஒரு நேரத்தில் கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவா ஆரம்பிப்பீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரனின் அருளால் செல்வமானது பெருகிவிடும். உங்களுடைய ராசிநாதனும் சுகபோகங்களுக்கு அதிபதியுமான சுக்கிர பகவான் இனிமே உங்களுக்கு சாதகமான வீடுகளில் சஞ்சரித்து மாளவிய யோகத்தின் பலன்களை அள்ளித்தரப் போகிறார்கள். இதனால் உங்களின் பொருளாதார நிலைமை மிரள வைக்கும் அளவிற்கு உயரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிர்பாராத தனலாபம், பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகவும் ஆரம்பிக்கும். கடன் சுமைகளில் இருந்த முழுமையாக விடுபடுவதற்கான வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்துவிடும். கையில் எப்போதுமே பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலமும்